ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ என்னை பார்த்த இந்த நொடி முதலே, நான் உன் கண்களை பார்த்த இந்த நொடி முதலே, உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து இனிமே உன் வாழ்க்கையில நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். ஆம் என் செல்வமே, இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததால் தானே இந்த பதிவையே நான் உன் கண்களில் காட்டினேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ உன் வாழ்க்கையில உச்சகட்டத்தை, வெற்றிக்கான இடத்தை பிடித்தே தீருவாய். நீ இதுவரைக்கும் யார் யாருக்காக என்னென்னவோ செஞ்சிருக்க, எவ்வளவோ விஷயங்களை இழந்து விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டிருக்கிறாய். அப்படி இருந்தும் கூட உனக்கு ஒரு ஆபத்தோ கஷ்டமோ பிரச்சனையோ வந்ததுன்னா இங்க யாருமே உனக்காக வந்து நிற்கவும் மாட்டாங்க, உன்னை ஒரு மனுஷனா மதிக்கவும் மாட்டாங்க. அவங்களுடைய ஒரு சின்ன சந்தோஷத்தையும் சின்ன விஷயத்தையும் கூட உனக்கு விட்டுத்தர மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. அதனால உனக்கான எல்லாத்தையும் நீயே செய்தாக வேண்டும் என்ற உடைமைய உணர்வோட, கடமையோட, பொறுப்போட எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராகு. இந்த உலகத்துல பல பேர் முகமூடி போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தெரியாம அவங்க முகமூடி கலன்று விழுகும் வரைக்கும் எல்லாரையும் நல்லவங்க நீயே நம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இனிமேலாவது ஒவ்வொரு மனிதனும் முகமூடி போட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு யோசிச்சு நம்பி பழகு. உன் வாழ்க்கைய மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து எனக்கெல்லாம் அது கிடைக்கல, என் வாழ்க்கையெல்லாம் இது இல்லைன்னு உனக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளவும் வேண்டாம். அவங்கள விட நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு தலகணத்தை அதிகப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம் என் செல்வமே. இந்த உலகத்துல நீ பிறந்தது ஆத்திரப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ சண்டை போடுறதுக்காகவோ அல்ல. அமைதியாக இருந்து கொண்டே உன் தேவைகளை எல்லாம் பெறக்கூடிய தேடலை செய்ய ஆரம்பி. உனக்கு தேவையானது, நீ ஆசைப்படுறது கண்டிப்பா உன் கைகளில் வந்து சேரும். இந்த உலகத்துல நீ வாழும்போது மற்றவங்களுக்காக யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா எல்லாருடைய வழியையும் நீ புரிஞ்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்து, நீயா புதுசா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம எல்லாருமே வலியோடும் வேதனையோடும் தான் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றதை உணர்ந்தாலே போதும். யாரையும் நீ கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ மாட்டாய் அல்லவா? பணம் பணம்னு பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மனித வாழ்க்கையில உன்னை நேசிக்கும் உறவுகளை ஒருபோதும் தொலைத்து விடாதே. இந்த உலகத்துல விலை மதிப்பில்லாதது உன்கிட்ட இருக்கிறது இல்லை, உன்னோடு இருப்பவர்கள் தான். உன்னோடு இருக்கக்கூடியவர்கள் உனக்கு நல்லது நினைப்பவர்களாக இருந்தாலே அது ஒரு அபூர்வமான விஷயம்தான். அப்படி யாராவது உன் மேல அன்போட பாசத்தோட அக்கறையோட இருந்தாங்கன்னா அவங்கள உன் கூடவே வச்சுக்கும் போது உனக்கான நல்ல நேரம் நிரந்தரமா நல்ல நேரமாகவே நல்வாழ்க்கையாகவே உனக்கு அமையும் என் செல்வமே. இந்த உலகத்துல நீ எல்லா உறவுகளும் முக்கியம், எல்லா சொந்தம் பந்தம் முக்கியம்னு நினைக்கிறாயே தவிர யாருமே உன்னை முக்கியம்னு நினைக்கிறதே இல்லைன்னு உனக்கு புரியுது தானே? எல்லாரும் அவங்க வேலை முக்கியம், அவங்க வாழ்க்கை முக்கியம் நினைக்கும் போது நீ மட்டும் ஏன் மற்றவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்க? முதல்ல உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை பத்தி யோசிக்க பழகு. இன்னைக்கு முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் நாளைக்கே நீ ஜெயிச்ச பிறகு மூச்சுக்கு 300 முறை வந்து உன் பேரை சொல்றவங்களா உன் முகத்தை காண ஓடி வருபவர்களாக மாறுவாங்க. அந்த அளவுக்கு நீ ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. நீ எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுத்து இறங்கி போறதாலேயே எல்லாரும் உன்னை கடைசியிலேயே வச்சு பார்க்குறாங்க, உன் அன்பை அலட்சியமாக நினைக்கிறாங்க. இனிமேலாவது எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு யோசிச்சு ரொம்ப விட்டு கொடுத்து இறங்கி போகாம அந்த கழுகை போல தேவையான இடங்கள்ல மட்டும் இறங்கி வா. கழுகு எப்போதும் கீழே பறக்கவே பறக்காது, மேலேயே தான் சுத்தி சுத்தி வரும். அதுக்கு உணவு தேவைப்படுதோ தண்ணீர் தேவைப்படுதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அது இறங்கி வரும். அதே போல நீயும் உன் வாழ்க்கையில தேவைக்காக மட்டுமே இறங்கி போனா போதும். ஏன்னா சுயநலத்தோடு மட்டுமே உன்னோடு சிரிச்சு பழகிற உறவுகள் தான் இங்க அதிகம். நீ அவர்களையெல்லாம் நல்லவங்க நம்பிட்டு நாளைக்கு ஒரு மூலையில உட்காந்து கண்ணீர் சிந்தக்கூடாது, நான் நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்றேன். உன் மனசுல இருக்க சோகமும் கோபமும் கவலையும் பாரமும் எல்லாமே குறைந்து மறைந்து போகும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் யாருடைய ஆசைகளையோ உணர்வுகளையோ அலட்சியப்படுத்தி பேசி ஏளனமாக நினைக்காதே. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் நீ ஏளனப்படுத்திச்சீனா அவங்க உயிர் உள்ள வரைக்கும் அந்த வழி மறக்காது என் செல்லமே.
உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி உனக்கு பிடித்தவர்களிடம் உன்னிடம் பேசுபவர்களிடம் நீ கொஞ்சம் பேசு பழகு. அதே போல உனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு உன்னை பற்றி பேசுபவர்களையும் உனக்கு நல்லது நினைப்பவர்களையும் நீ நேசிக்க தயாராகு. உனக்கு கிடைக்க வேண்டியவற்றையும் நீ ஆசைப்பட வேண்டியவற்றையும் நீ ஆசைப்படுவதையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். சில சமயங்களில் சில விஷயங்கள் உடனே நடக்கலைன்றதுக்காக அவசரப்படாதே. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எதை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கைக்கான திருப்பு முனையையும் மாற்றத்தையும் இந்த சாயப்பா நிச்சயம் கொண்டு வருவேன். உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அந்த எண்ணங்களை பூக்களைப் போல தூணினா அது உனக்கு மாலையாக கிடைக்கும். எண்ணங்களை கற்களை போல கரடு முரடாதாக வச்சுக்கிட்டினா அது உனக்கே காயங்களை கொடுத்து விடும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களோடு நல்ல மனசை வச்சுக்கிட்டு நற்செயல்களை செய்ய பழகு. ஒரு இடத்துல யாராவது உன்னை அவமானப்படுத்தி பேசிட்டாங்கன்னா அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகி போகணுமே தவிர சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் பரவாயில்ல, மறுபடியும் அன்பு பாசம் நம்ம சொந்தம் பந்தம் குடும்பம்னு நினச்சி தேடி போனினா மறுபடியும் அவங்க உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் உன்னை தப்பாக பேசினாலும் தவறாக நடத்தினாலும் உடனே அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகி போயிடு. ஒன்றுமில்லாதவன் தானே நீ என்ன செய்ய போறன்னு உன்னை யார் அலட்சியமாக நினைச்சாலும் அவங்களுக்கு நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறதை உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை மாற்றி நான் வாழ வச்சு காட்டுவேன். வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வருவதற்கு காரணமே உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டத்தான். இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க போல முகமூடி போட்டுக்கிட்டு தெரிஞ்சாலும் யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறத நான் கண்டிப்பாக அவங்க முகமூடி திரையை கிழித்து உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் யார் என்ன தப்பு செஞ்சாலும் நீ மன்னிக்கலாம். ஆனால் யாராவது உனக்கு வேணும்னே துரோகம் செஞ்சாங்கன்னா நீ ஒருபோதும் அவர்களை மன்னிக்காமல் விலகிவிடு. நீதான் உலகம்னு உன்னை நம்பி வாழும் எந்த உறவையும் ஒருபோதும் ஏமாற்றி முதுகில் குத்திடாத. எல்லாரையும் நம்பிக்கை வை. ஆனால் அது ஒரு அளவோடு இருந்தால் நீ கஷ்டப்படவோ நஷ்டப்படவோ மாட்ட. இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷமான இனிய நாளாக இருக்கும்படியும் இந்த நொடி முதலே இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களையும் நீ அடைந்த வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து இப்போது உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். நீயும் தேவையற்ற விஷயங்களை மறந்து கடந்து செல்ல தயாராகு. சிலரை மன்னித்து சிலவற்றை நீ கடந்து போகும்போது வாழ்க்கை அழகாக இருக்குமே செல்லமே. எப்போதும் சிரிக்க கற்றுக்கோ. உன் கவலைகளை அடுத்தவர்களிடம் மறைப்பதற்கு சிரிப்பு ஒன்றுதான் சரியான வழியாக இருக்கும். உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்றதால இங்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரும் வந்து உனக்காக நிற்க போகிறதோ உதவி செய்ய போகிறதோ இல்லை. அதனால தான் யார்கிட்டையும் உன் வாழ்க்கையை பற்றின எந்த கவலைகளையும் கஷ்டத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா கிட்ட சொன்னீன்னா அதை கண்டிப்பாக சரிப்படுத்தி முறைப்படுத்தி உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன்.